இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா ஹானோஸ் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் ஆஃப் ஹார்ட். இன்னைக்கு எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். அலார்ம் அடிக்கிறப்போ அந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறா. இதுவும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. கண்ணை திறந்து பார்த்தா, என்னது நீயா? இங்கே என்ன பண்ணுற? உனக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன நடந்தது? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. நேற்று நைட்டு 2 பேருமே சரக்கில் இருந்திருக்காங்க. ஹீரோயினோட லவ் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு, நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனுக்கு பசங்க இருக்குன்னு சொல்கிறான், என்னால் பசங்க கொடுக்க முடியாதா என்ன? என்னால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல, நான் ஏமாந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் அந்த பேக்கு பின்னாடி போகிறதுக்கு நான் கேனல்ல அப்படின்லாம் உளறிக்கிட்டு இருக்கேன். இதை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட மைண்டை நான் ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அவன் தேவையே இல்லை, ரொம்ப கேவலமானவன், கடைசியில் எப்படி ஏமாந்து உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க. சரி உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். ஹெல்ப்பா? என்ன பண்ண போகிற? சரி நீ ஃபீல் பண்ணாத, அழாதானே, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறான். அந்த பையன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால, அவன் தான் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். 2 பேருமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்க, நானா அப்படி பண்ண, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மண்டிடுறா. அங்கேயே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் என்னோட நிலையிலே இல்லை, சொல்ல போனோன்னா நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்க. ஒரு நிமிஷம் இரு, நம்ம 2 பேரும் குடித்தோம், நீ கஷ்டத்தில் இருந்த எல்லாமே உண்மைதான், ஆனால் நான் தான் இனிஷியேட் பண்ணேன், நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன், நீ எதுவுமே பண்ணலை, கில்ட்டாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். நான் எப்பயுமே உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன், அதை தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப் எந்த வகையிலையுமே பிரிஞ்சிடக்கூடாது, அதனால இது கண்டினியூ பண்ண வேண்டாம். சரி ஓகே, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ சட்டுன்னு கிளம்பு, நானுமே கிளம்புறேன், பாய். எங்கே போகிற நீ? இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன், இன்னைக்கு வீக் ஆஃப்லேயே நான் ஒர்க் பண்ணுவேன், டாட்டா, நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்ட்டு ஓடிடுறா. ஹீரோயினுக்கு சொல்ல போனோம்னா ரொம்ப எம்ப்ராசிங்காக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஆஃபீஸ் மட்டும் வேறு. ஹீரோயின் கேம் கிரியேட் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் அவங்களோட சீனியர் இருக்காங்க. என்ன எப்படி இருக்கா, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ரைட்டா? நான் என்னத்தன்னு சொல்ல. சரி நீ பிரேக்கப் பண்ணது கன்ஃபார்மா, இல்லை நீ திரும்ப பேசுறதுக்கு எதனா சான்ஸ் இருக்கா? சான்ஸா? அதெல்லாம் இல்லவே இல்லை. அதே ஆஃபீஸில் ஒரு பையனை காமிக்கிறாங்கல்ல, அவன் தான் ஹீரோயினோட எக்ஸ் லவராக இருந்திருப்பா, அதாவது பிரேக்கப் பண்ணியிருப்பாளே. அப்போ சரி, உன்னோட மூளை மழுகி போகாமல் அப்படி தெளிவாக இருந்தாலே ஓகே தான், நான் சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த கேம் அப்படின்னா கிரியேட் பண்ணிடணும், நீயும் எதையும் யோசிக்காம சில்லா வேலையை பாரு அப்படின்னு பேசி முடிக்க இப்போ ஹீரோயின் கிளம்புறான். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறான் ஹீரோயின்காக. என்ன கிளம்பிட்டியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறவா, ஒன்றா போகலாம் அப்படின்றதுக்கு. நீ என்ன எனக்கு வெயிட் பண்ணுற அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் ஒரு சவுண்டு கேட்குது. இவனா? சாரி, உன்கிட்ட நான் விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன், நம்ம 2 பேரும் திரும்ப லவ் ஃபீல்டுக்குள்ளே போகலாமான்ற மாதிரி கேட்க வந்ததும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் உள்ள போந்து, ஆக்சுவலாக நான் யாருன்னா, இவன் யாருன்னா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இல்லை, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், லவ் பண்ணுறோம் அப்படின்னு அங்கேருந்து அவளை கூப்பிட்டு போயிடுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு அது மாதிரி சொன்ன உள்ள? என்ன நீ இப்படி சொல்கிற, நம்ம 2 பேரும் நேற்று தானே க்ளோஸாக இருந்தோம். ஆமாம், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நம்ம ஒரு வேளை டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நான் கேட்டால் என்ன சொல்லுவேன், நம்ம டேட் பண்ணலாமா? என்ன இப்படி கேட்குற நீ? சின்ன வயசுலேருந்து நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கோம், இப்போ டேட்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறியா? டேட் பண்ணி பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்குள்ள இன்னும் எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல. சரி ஓகே, நம்ம டேட்டுக்கு போகலாம், நீ ரெடியாரு அப்படின்னு அவன் கிளம்புறான். இப்போ ஆஃபீஸில் அந்த சீனியர்னு சொல்லியிருப்பான்ல, அக்கான்னு கூப்பிடுவா. ஆமாம், டேட்டுக்கு எந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு போகிறதுன்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? இதுக்கு முன்னாடி நீ டேட்டே போனது இல்லையா? போயிருக்கேன் தான், இருந்தாலும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கூட இப்போ நான் போகிறேன்ல, ஸோ அவன் என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், எப்படிலாம் இருப்பான்றது எனக்கு தெரியல, அது அவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டேன். உனக்கு எப்படி போக பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சீனியர் அட்வைஸை போட, ஹீரோ அவங்க வெயிட் பண்ணிட்டு வாட்சை பார்ப்பாரு. இது சரி வர மாதிரி தெரியல அப்படின்ட்டு ஹீரோயினை தேடி டேரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. பாஸ்கோட் போட்டு உள்ளே போய் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே சதறி இருக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உன் கூட டேட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான்ல, எந்த ட்ரெஸ் போடுறது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதுக்கா நீ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? ஹாச் அப்படின்றா. தொட்டு பார்த்தா ஃபீவர் அடிக்குது. என்ன இப்படி ஃபீவர் அடிக்குது? நீ படு, டேட்டெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நீ ரெஸ்ட் எடு. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ தூங்கு. இப்போ நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டா காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்களோட சீனியரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க. நாங்கள் எக்ஸ் லவர் வரான். ஆமாம், நீ என்ன திடீர்னு இங்கே வர, ஏன்னால அங்கே வரக்கூடாதா? ஆமாம், எதுக்கு நீ ஏன் பக்கத்தில் உட்கார்ற? ஏன் நான் உட்காந்தா பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே ரேமன் நூடுல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் தான், அதனால தான் நான் அங்கே சாப்பிட வந்தேன். இவன் வேறு டார்ச்சர் பண்ணுறான்னு இவன் சாப்பிட்டுட்டே இருக்க. பார்த்து நீ சாப்பிட்றப்போ உன்னோட முடியும் சேர்த்து நீ முழுங்கிட போகிற அப்படின்னு எடுத்து விடுறான். நீ கொஞ்சம் கையை எடுக்கிறியா, எடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. வெளியே இருக்க ஹீரோ அந்த சைடு பாஸ் பண்ணுவார். கரெக்டாக பார்த்துட்டு கண்டும் காணாத அப்படியே போகிறாரு. ஒரு நிமிஷம் இரு. ஆக்சுவலாக சீனியர்,
இன்னைக்கு நீங்கள் எனக்கும் சேர்த்து பே பண்ணுறீங்க, நான் இன்னொரு நாள் தரேன், பாய் பாய் அப்படின்ட்டு ஓடுறா. ஒரு நிமிஷம் இரு, என்னென்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஒழுங்காக பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், நம்ம தான் டேட்டு போன வாட்டி கேன்சல் ஆகிடுச்சல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. நம்ம எப்போ டேட்டுக்கு போகலாம், நீ இந்த கம்மிங் சண்டே ஃப்ரீயா அப்படின்லாம் கேட்க, ஆக்சுவலாக இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, சரி ஓகே நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படி அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இவளுக்காக ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சு, நல்லா தானே இருந்தான்னு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவுக்கு தான் மெசேஜ் பண்ணுறா. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன சாப்பிட்ட அப்படின்னு இவன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க. எனக்கு வந்து ரிப்ளையே இல்லை. என்னடா அது, ஒரு வேளை நம்மளை அவாய்ட் பண்ணுறானா, ஏன் ரிப்ளை பண்ண மாட்றான் அப்படின்னு ஒரு யோசனையிலே இருக்க. அடுத்த நாள் வந்து கேஷுவலாக ஒரு இடத்துக்கு நடந்து போகிறா. ஹீரோ இப்படி பாஸ் பண்ணுறாரு. ஹே, நீ என்ன இங்கே பண்ணுற? ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரியா? சாப்பிடவா? ஓகே கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்றா. இப்போ ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் வீட்டில். அப்புறம் ஹீரோயின் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பக்கத்து வீடு சின்ன வயசுலேருந்தே. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்படியே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக டெவலப் ஆகிருப்பாங்க. நிஜமாக சாப்பாடு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு சாப்பிட்டே இருக்க. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோவோட அம்மா வந்து ஒரு நிமிஷம் வரையாமா, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும், ஹெல்ப் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மெசேஜ் போட்டிருப்பா. இன்னுமே அவன் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டான். என்னதான் நினச்சிட்டு இருக்காம, இவனே தான் நம்மளை வந்து டேட்டுக்கு கூப்பிட்டான், நம்மளா கூப்பிட்டோம், இப்படி சீண்டி விட்டுட்டு இப்போ வந்து ரிப்ளை பண்ண மாட்டான், ஆனால் சாப்பிடலாம் கூப்பிட்டான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கேன். என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு கால் வருது. அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு எடுத்து பார்த்தா அது அவன் பண்ணுற கால் இல்லை, வேற யாரோ பண்ணுறாங்க. கடுப்பாயிடுறா. ஆமாம், இதுக்கு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேனா. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம சும்மாவே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும், இதோ வரேன் அப்படின்னு பால்கனிக்கு போகிறா. ஹேய், ஒரு நிமிஷம் வெளியே வாடா, வெளியே வா அப்படின்னு கத்துறா. என்னாச்சு, நல்லா தானே இருக்க நீ, அரே ஓகே அப்படின்னு கேட்குறான். என்ன நினச்சிட்டு இருக்க நீ தானே என்ன டேட்டு கூப்பிட்ட, மெசேஜ் பண்ணால் ஒரு வாரம் ஆகுது அவனுக்கு ரிப்ளை பண்ண, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க, இப்போவே சொல்லு, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, டேட்டுக்கு போகலாமா வேணாமா? ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறத கேளு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா, அப்புறம் ஏன் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்ல போகணுன்னா எனக்கு பயம்தான். எதனால் அப்படின்னா, அன்றைக்கி நான் அந்த ரேமண்ட் ஷாப்பை க்ராஸ் பண்ணி போகிறப்போ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டனோட தலையை அப்படி பண்ணாங்கல்ல, அந்த ஹேரை டச் பண்ணது எனக்கு ரொம்ப பொசசிவாக, என்னை விட்டு நீ போயிடுவியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அதனால் எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விலகிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று இப்பயுமே ரொம்ப பிடிக்கும். நிஜமாக நான் உன்னை வேணும்னே அவாய்ட் பண்ணலை, நான் பயந்துட்டு சொல்ல போகணுன்னா என்னை விட்டு நீ போயிடுவியோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருக்கப்போ அப்படியே அழ வர ஸ்டார்ட் பண்ணுறவாளா. ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் பின்னாடி நவுற, ஏன் என்னாச்சு, நீ டக்குன்னு பின்னாடி நவுறு அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுவார், ஸ்பைடர்மேன் படம் கூட தோற்றுரும் போல இருக்குது, அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து அங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும், நான் வந்துட்டேன் அப்படின்னு எகிரி இங்கே குதிப்பார். அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், விழுந்துட போகிற கீழே அப்படின்னு பச்சக்குன்னு வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டாரு. நீ எதுக்குமே இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, உன்னை எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு இப்போ கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வராரு. இவன் உடனே இப்படி திரும்பிடுறா. இல்லை என்னால் முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்போ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த எபிசோடில் இவங்க 2 பேருக்கு நடுவில் யாரெல்லாம் வர போகிறாங்க, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க. அண்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.